பாலஸ்தீன், காசா. அங்கே ரமலான் நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அங்கே கவனிச்சிங்களா? அந்த சைடில் உள்ள எல்லாமே இடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் போன்ற நாசகார சக்திகள், அமெரிக்கா போன்ற நாசகார சக்திகளால் முற்றாக உருக்குலைந்து போயிருக்கிறது காசா. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய உறுதியை இழக்கலை பாருங்கள். ஈமான அதாவது நம்பிக்கை, இறை நம்பிக்கையை அவங்க இழக்கலை. ரமலானை எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறாங்க பாருங்கள். இறைவன் இப்போ நமக்கு சோதனையை கொடுத்தாலும் பிறகு நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனாலலாம் நாங்கள் துவண்டு விட மாட்டோம், இதனாலலாம் நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிபணிந்து விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அதே போல் அங்கே பாருங்கள், ஃபேமிலியோடு உட்காந்து பக்கத்தில் எல்லாமே இடிஞ்சு தான் கிடக்குது. ஆனால் அந்த பழைய சந்தோஷம், பழைய இன்பம், எந்த நிலையிலும் நாங்கள் வாழ தகுதியுடையவர்கள். ஒரு பெரிய ஏசி ரூமு, அருமையான கட்டடங்கள், அதில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையில் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவோம். ஹஜ்ஜில் தான் நம்ம பார்க்குறது. இப்போ நாங்களாம் ஹஜ்ஜுக்கு போனாக்க ஒரு நைட்டு ஓப்பன் பிளேஸில் தங்கணும், நைட்டை கழிக்கணும் முஜ்தலிஃபாவில். இதெல்லாம் இந்த ட்ரைனிங்லாம் எதுக்குனாக்க, உங்களுக்கு எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி அதுக்கெல்லாம் பழகிக்கணும் நம்ம. அதுதான் இப்போ நம்ம இந்தியாவிலையும் எடுத்துங்க, எவ்வளோ சிரமங்கள் கொடுக்குறாங்க. பள்ளிவாசலில் ஹனுமான் ஜல்சா பாடுறாங்க. அதனால் என்ன பாருங்கள், எந்த அளவு அலங்காரம் பண்ணி இடிபாடுகள்லாம் இருந்தாலும் அந்த இடிபாடுகள்லாம் அப்படியே இருக்கட்டும், பின்னாடி நம்ம சரி பண்ணிக்குவோம். இப்போ வந்திருக்கிற ரமலானை நாம் வரவேற்போம். அதுதான் அந்த மக்கள் இருக்கிற இடத்துல தங்களுடைய வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு ரமலானை ஓப்பன் பண்ணுறது, நோன்பு திறக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இறை நம்பிக்கை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினச்சதுக்கு மாற்றமாக அங்கே பாருங்கள், அந்த வீடுகளெல்லாம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி பெயிண்ட் அடித்து ரமலான் உண்மையிலே பார்க்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் இதை தெரிஞ்சுக்கணும். முஸ்லீம்களை சிரமம் கொடுத்தாக்க அவர்கள் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க, சனாதனத்தை ஏற்றுக்கிட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது இங்கே இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அது பாருங்கள், அந்த பில்டிங்லாம் ஏதாவது ஒன்று உருத்தேரும், அதில் தங்குறதுக்கோ ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கோ ஏதாவது வசதிகள் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் அந்த ரமலானை வரவேற்கிறத பாருங்கள். இது இந்திய முஸ்லீம்களுக்கு இப்போ தற்காலத்தில் இந்திய முஸ்லீம்களுக்கு அது நல்லா பொருந்தும். ஏன்னா அவர்கள் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படியும் முஸ்லீம்களை இந்தியாவிலேருந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லவுட் ஸ்பீக்கர், ஒரு மஸ்ஜிதுலேருந்து லவுட் ஸ்பீக்கரை சுத்தமாக கழட்டி எடுத்து எரிஞ்சிட்டானுங்க. ஆனாலும் அந்த மோதின் என்ன பண்ணார், நேராக போயிட்டு லவுட் ஸ்பீக்கர் இல்லாமலே வெறும் வாயால் அந்த அதானை கொடுக்குறார். அந்த காலத்தில் பிலால் அப்படி தானே கொடுத்தாங்க. முதல் அதான் கொடுத்த கருப்பினத்தவரான பிலால் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான நிலைமை நம்ம இங்கே இந்தியாவில் பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இதை விட மோசமாக கூட கொடுக்கலாம். ஆனாலும் நம்ம துவண்ட விடக்கூடாது, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். அன்பினால் இன்னா செய்தாரை உரத்தில் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறாங்கல்ல தமிழில். அது மாதிரி அவர்களுக்கு இப்போவும் சரி,
இந்த கும்பமேளாவில் வந்து முஸ்லீம்களே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் முஸ்லீம்கள் தான் போய் அத்தனை மக்களையும் வந்து தங்க வச்சு, மதரசாவில் தங்க வச்சு, பள்ளிவாசலில் தங்க வச்சு, உணவுலாம் கொடுத்து, போர்வைகள்லாம் கொடுத்து பல இறப்புகளை வந்து தவிர்த்தாங்க. அதுதான் வருங்காலத்தில் நடக்கும்.